திரு எஸ்.வி. சேகரனுடைய குடும்பத்தை சார்ந்திருக்கக்கூடிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நாடக பிரிய அமைப்பின் நிறுவனத்தினுடைய தலைவர் திருமிகு எஸ்.வி. வெங்கட்ராமனுடைய நூற்றாண்டு விழா, எஸ்.வி. சேகருடைய 7000வது நாடக விழாவிலே பங்கெடுத்து வாழ்த்து சொல்லக்கூடிய அல்லது சிறிது நிமிடம் உரையாற்றக்கூடிய வாய்ப்பை பெற்றமைக்கு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாய்ப்பு எனக்கு உருவாக்கி தந்திருக்கக்கூடிய நம்முடைய சேகர் அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அவரும் பேசுறப்போ நம்ம முதல்வர் சொன்னார். அதனால் நானும் நம்முடைய சேகர் என்று நானும் சொல்லுகிறேன். இன்றைக்கு நூற்றாண்டு விழாவை இவ்வளவு சிறப்போடு எழுச்சியோடு நாம் இங்கே கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நம்முடைய எஸ்.வி. சேகர் அவர்கள் என்னை பார்க்க வேண்டும் என்று என்னிடத்தில் தேதி கேட்டு அண்ணா அறிவாலயத்திற்கு வந்தார்கள் ஓரிரு மாதங்களுக்கு முன்பு. அங்கே வந்து என்னுடைய இடத்தில் அமர்ந்து ஒரு கோரிக்கை வைத்தார். கோரிக்கைன்னு சொல்ல மாட்டேன், ஒரு உத்தரவை என்னிடத்தில் போட்டார். என்ன என்று கேட்டால், இப்படி ஒரு நிகழ்ச்சி நடத்த போகிறோம், 7000 நாடகத்தை நடத்தி முடித்து அதை உங்கள் தலைமை நடத்த நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம். என்னுடைய தந்தையாருடைய நூற்றாண்டு விழாவை அந்த நிகழ்ச்சியில நடத்த திட்டமிட்டு இருக்கிறோம். எங்களுடைய நாடக குழுவினர் அத்தனை பேருக்கு நீங்கள் கேடயம் வழங்கிட வேண்டும். நீங்கள் வந்து பேசக்கூட வேண்டாம், ஒரு 10 நிமிடம் நாடகத்தை பார்த்து விட்டு கேடயத்தை பரிசை மாத்திரம் வழங்கி விட்டு போனால் போதும் என்றுதான் என்னிடத்தில் சொன்னார். நான் உடனே சொன்னேன், நான் முதலமைச்சர் ஆனதற்கு பிறகு இது போன்ற நாடக விழாக்கள் தனிப்பட்ட முறையில் நடைபெறக்கூடிய பொது நிகழ்ச்சிகளுக்கு நான் போவதில்லை, அதிகமாக போறதில்லை. அரசு நிகழ்ச்சி, கட்சி நிகழ்ச்சி, இப்படித்தான் நான் போக வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. அதற்கு நேரம் போதவில்லை. ஏனால் ஒரு நிகழ்ச்சிக்கு போய்விட்டு அடுத்தவர் கூப்பிட ஆரம்பித்துவிடுவார்கள், அது தவிர்க்க முடியாமல் போய்விடும் என்று நான் இடத்தில் சொன்னபோது, இல்லை நீங்கள் கட்டாயம் வந்து தான் தீர வேண்டும் என்று உத்தரவு போட்டார். அவர் உத்தரவை என்னால் மீற முடியல. அதனால்தான் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு நான் இங்கே மகிழ்ச்சியோடு வந்திருக்கிறேன், நன்றியோடு வந்திருக்கிறேன். ஏனென்றால் நம்முடைய எஸ்.வி. சேகர் அவர்கள் எங்க இருந்தாலும், எந்த கட்சியில் இருந்தாலும், இப்ப எந்த கட்சியும் தெரியாது, நம்ம கட்சி நான் நாக்கு விட்டதில்ல, உதற விட்டதில்ல, தலைவர் சொல்வார். நம்ம என்ன விட்டது போறேன். அதனால்தான் இன்றைக்கு நானும் இங்கே மகிழ்ச்சியோடு வந்திருக்கிறேன். நம்முடைய எஸ்.வி. சேகர் அவர்கள் தன்னுடைய தந்தையாரை போலவே கலை உலக சேவைக்காக அரும்பாணி ஆற்றிக் கொண்டிருக்கக்கூடியவர், தொடர்ந்து ஆற்றப் போகக்கூடியவர். அதனால்தான் இன்றைக்கு அவரை வாழ்த்த நாம் எல்லாம் இங்கே கூடியிருக்கிறோம். எஸ்.வி. சேகர் விழாவில் இந்த மு.க. ஸ்டாலின் கலந்துக்கிறத யாரும் ஆச்சரியப்பட வேண்டிய அவசியம் இல்லை, யாரும் வியப்படைவு தேவையும் இல்லை. நம்ம எஸ்.வி. சேகர் அவர்களை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் 25 நாடகங்களை எழுதி அவற்றை 7000 முறை அரங்கேற்றி இருக்கிறார். இன்றைக்கு 7000வது நாடக விழா நடத்திக்கிட்டு இருக்கிறார். இதுக்கு முன்னாடி 3500 நாடக விழாவை, அதற்கு பிறகு 5600வது நாடக விழாவை முத்தமிழறிஞ தலைவர் கலைஞர் அவர்கள் அழைச்சுதான் அவர் நடத்தி இருக்கிறார். இன்றைக்கு 7000 நாடகத்தை அவருடைய மகன் ஸ்டாலின் அழைச்சி நடத்தி கொண்டிருக்கிறார். கலைஞர் மேலையும் என் மேலையும் அளவு பாசமுடையவர் நம்முடைய எஸ்.வி. சேகர் அவர்கள். பாசம்னா அது அரசியல் பாசம் இல்லை, கலை பாசம், அதான் முக்கியம். இந்த கலை பாசம் காலத்தால் அழியாது, அழிக்க முடியவே முடியாது.
இன்னும் சொல்லணும்னா எஸ் வி சேகர் அவர்களும் எங்கள் குடும்பத்தை சார்ந்தவர் தான். எங்கள் குடும்பம்னா கலை குடும்பம். அவர் நடத்துகிற நாடகத்தோட தலைப்பு அதிர்ஷ்டக்காரன். இப்போது 3வது முறையா விழா நடத்தி ஆட்சி கிடைச்ச அதிர்ஷ்டக்காரன் அவர். அவருக்கு அதிர்ஷ்டத்தின் மேல எவ்வளவு நம்பிக்கை இருக்கோ அதே போல என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு உழைப்பு மேல எனக்கு நம்பிக்கை அதிகம் உண்டு. அவரே சொன்னாருங்க பேசுகிற போது. தலைவர் கலைஞர் மேல எஸ் வி சேகர் அவர்களுக்கு மதிப்புண்டு, பாசம் உண்டு, பற்று உண்டு. அதே மாதிரி எஸ் வி சேகர் மேல கலைஞருக்கும் பற்று உண்டு, பாசம் உண்டு, மதிப்பு உண்டு. என்னால் பல நேரம் நாங்களும் பார்த்துருக்கிறேன். அவர் வீட்டுக்கு வருகிற போதெல்லாம் அப்பாயின்மெண்ட் ஏற்கனவே கொடுத்து காத்திருக்கிறவங்களாம் உட்கார வச்சுட்டு சேகர் இருந்துட்டாருன்னா உடனே அவரை தான் கூப்பிட்டு பேசுவார். அதே மாதிரி சட்டமன்றத்தை வேறு நடக்கிற போது கூட அவர் அதிமுக கட்சியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் அவர் கொண்டு பெட்டிஷனையோ மனுவையோ கொண்டு தலைவரிடத்திலிருந்து கொடுக்கிற போது அதை புன் சிரிப்போடு வாங்கி கொண்டு உடனே தன்னுடைய உதவியாளர் அழைத்து அதை உடனே செய்து கொடு, அது என்ன என்று பாருங்கள் என்று உத்தரவிடுவார். எங்களுக்கு கோபம் வரும் அந்த நேரத்தில். எங்களெல்லாம் பார்க்க மாட்டேங்கிறாரு, எங்க கட்சி உறுப்பினர் பார்க்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு. காரணம் அந்த அளவுக்கு அவர் மீது பற்றும் பாசம் உண்டு. இன்றைக்கு தலைவர் கலைஞர் இல்லை என்று சொன்னாலும் அவர் மீதான பாச உணர்வோடு தான் இந்த நிகழ்ச்சிக்கு அவர் என்னை அழைத்திருக்கிறார் என்று நான் நம்புகிறேன், கருதுகிறேன். அதுதான் உறுதி. ஆக கட்சிகள் மாறும்போது கொடிகளுடைய நிறம் மாறலாம், ஆனால் மனிதனுடைய நிறம் மாறக்கூடாது. அதற்கு உதாரணம் நம்முடைய எஸ் வி சேகர் அவர்களை தைரியமாக நாம் சொல்ல முடியும். எந்த பிரச்சனையாக இருந்தாலும், எந்த கட்சியில் அவர் இருந்தாலும் துணிச்சலா எதையும் எடுத்து சொல்லக்கூடிய, விமர்சனம் செய்யக்கூடிய அந்த ஆற்றல் அவருக்கு உண்டு. இப்போ கூட யாரை பற்றியெல்லாம் சொல்லிட்டு இருக்காருன்னு அதிகம் உங்களுக்கு தெரியும். இந்த நாடகத்திலே சில காட்சிகளை பார்த்தோம். இதெல்லாம் பார்க்குறப்போ 2026 தேர்தலுக்கு இவரை பயன்படுத்திக்கிட்டா போதும், வேற ஒன்றும் தேவையில்லை. 1996 செப்டம்பர் 18ஆம் தேதி எஸ் வி சேகருடைய 3500 நாடக விழா நடத்தினப்போ அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்கள் அதில் கலந்து கொண்டார். அந்த நிகழ்ச்சியினுடைய கலந்துக்கிட்டு எஸ் வி சேகர் போட்ட நாடகத்தின் தலைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா தத்துப்பிள்ளை. தத்துப்பிள்ளைன்னு அந்த நாடகத்துக்கு பேர். அதில் கலந்து கொண்டு தலைவர் கலைஞர் வாழ்த்துக்கிற போது சொன்னார், சேகர் ஒரு தத்துவ பிள்ளைன்னு பேசினார், வாழ்த்தினார். தத்துவப்பிள்ளை நாடகத்தில் நடிச்சா எஸ் வி சேகருக்கு ஒரு தத்துவ பிள்ளை ஒரு பட்டத்தை கொடுத்தாரப்போ. அடுத்து 5600வது நாடக விழா நடத்தினப்போ 2010 7ஆம் தேதி நடத்தினப்போ தலைவர் கலைஞர் அவர்கள் கடந்துட்டு பாராட்டினார். அப்போ எஸ் வி சேகர் போட்ட நாடக தலைப்பு அல்வா. அந்த நாடகத்துக்கு தலைப்பு நாடக சபால தான் அந்த நாடக விழா நடந்துச்சு. இதே சபால தான் நடந்துச்சு. அன்றைக்கு துணை முதலமைச்சராக இருந்த நானும் அந்த நாடக விழாவில் கலந்து கொண்டேன். அல்வா டிராமாவை நானும் பார்த்தேன். டைமிங்கா டைலாக் பேசுகிற அவருக்கு ஈடு யாரும் கிடையாது. அந்த அளவுக்கு எஸ் வி சேகர் பேசுவார். ஆக 12-16 வருஷத்துக்கு முன்னாடி அந்த சம்பவம்லாம் இப்போ சொல்லும் போது இப்போ இருக்கிற அரசியலுக்கு அது எப்படி பொறுத்தது பாருங்க. அதுதான் இந்த கலையினுடைய நுணுக்கம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆக டைமிங்கை தாண்டி டைமிங்கா டைலாக் பேசுறதுல நம்ம எஸ் வி சேகர் ஒரு பெரிய கில்லடி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.